உறவுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையான உறவுகள் நம்ம கூட இருக்காங்க, அல்லது நம்ம அந்த மாதிரியான நபராக இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பொக்கிஷமான பாதுகாக்க வேண்டிய ஒரு நபர்கள். அது ஒரு குணம். அது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணமாக இருக்குது. அப்படிப்பட்ட நபர் கிட்ட தான் அப்படிப்பட்ட நபர்களோட தான் நிறைய மக்கள் வந்து வருவாங்க. அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அவங்க என்ன மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய கஷ்டங்கள், மற்றவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அதை வந்து காது கொடுத்து கேட்பாங்க. அது வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமையும் அதை இவங்க வந்து யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள நபர்கள்ட்ட தான் அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை சொல்லும்போது அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. எந்த ஒரு நக்கல், கிண்டல், ஸ்மைல், அந்த பிரச்சனை சொல்லும்போது சிரித்து அதை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. முழுக்க முழுக்க அவங்களுடைய காது, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுலேயே இருக்கும். அவங்க சொல்கிறவங்க வந்து இவங்க அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுவாங்கன்றதுனால சொல்கிறதில்ல. இவங்க நம்பிக்கையான நபர், இவங்க இந்த ப்ராப்ளத்தை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க வெளியில் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நபராக நம்ம இருக்குமா? நமக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்களா? சுற்றி நமக்கு அந்த மாதிரியான நண்பர்கள் இருக்காங்களா? நம்மகிட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறாங்களா? அப்படி சொல்லும்போது நம்ம எந்த மாதிரி நபராக நடந்துக்கிறோம், எந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம சொல்யூஷன் சொல்லணுன்றதுக்காக அதை வந்து சொல்கிறதில்லை, அல்லது சொல்யூஷன் கிடைக்கின்றதுக்காக அதை வந்து இது பண்ணுறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இப்படிப்பட்ட நபராக நம்ம இருக்குமா? ஒரு 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 கன்சியூமரை போய் மீட் பண்ண போகலாம், அல்லது ஒரு டீம் நபரை போய் மீட் பண்ண போகலாம். அவருடைய ஸ்ட்ரகிள் இருக்கலாம், அவருடைய ஃபேமிலி ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், அவருடைய வந்து பர்சனலாகவும் இருக்கலாம், அல்லது டீம் மூலியமாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், ஃபீல்டு ஸ்ட்ரகிள் இருக்கலாம். அதை நம்ம வந்து கேட்குறோமா? காது கொடுத்து கேட்குற நபராக இருக்கமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு லீடர் தேனியில் இருக்காரு. அவர் சொல்லும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் யார்கிட்டையும் ப்ராப்ளத்தை கேட்காதீங்க. ப்ராப்ளம் வந்து தப்பு, நெகட்டிவான விஷயம், நம்மளை நெகட்டிவ் ஆக்கிறோம். அவருடைய ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, அவருடைய ப்ராப்ளத்தை நான் எதுக்கு கேட்கணும், அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம கேட்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு தன்னுடைய டீமில் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வலிச்சிச்சு ரொம்ப. என்னென்னா, இப்படி இருந்தால் அது எப்படி வந்து அந்த டீம் வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவாக பேசலை, அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. நெகட்டிவாக பேசுகிறதுன்றது வந்து இது நடக்காது, இது எனக்கு கிடைக்காது, நான் இதை ட்ரை பண்ண மாட்டேன், இது எனக்கு வராது, இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ். அது வேற. அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஓகே, நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன். அதுவே வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சூழல் இருக்குது, எனக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்து இதை நான் சேலஞ்சாக நான் பார்க்குறேன், ஒரு நபர்கிட்ட போய் பேச முடியல என்னால், அல்லது எனக்கு வந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, ஃபேமிலியில் மன ரீதியாக இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்ல வர்றாங்க. அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்ல வர்றாங்கன்னா அதை கேட்கணும். அப்படிப்பட்ட நபர் கிடைக்கிறது அபூர்வம். என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொல்ல வர்றாங்கன்னா உண்மையிலேயே உங்களை நம்புறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா உங்களை நம்புறாங்க, நீங்கள் யார்ட்டையும் இதை சொல்ல மாட்டீங்க, ஜட்ஜ் பண்ணாமல் கேட்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால தான். எந்த இடத்துலையும் இதுக்கு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க, இதுக்கு வந்து ஏதாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்றதுக்காக கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க சொல்கிறாங்களா, அதை வந்து காது கொடுத்து கேட்குற நபராகவும், அதை வந்து உணர்கிற ஒரு நபராகவும், அந்த நேரத்தில் மொபைல் நோண்டாமல் ஒரு அசால்ட்டாக இல்லாமல் உண்மையிலேயே அதை காது கொடுத்து கேட்குற ஒரு நபராக இருந்தால் இருக்கிற நபர்கள்ட்ட தான் அந்த ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நபரை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட நபராக நம்ம இருக்குமா? நம்ம யார்கிட்டயே போய் சொல்லியிருக்கோமா? நம்ம ப்ராப்ளத்தை சொல்லும்போது அவங்க அந்த மாதிரி நடந்திருக்காங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய நபர்கள் நம்ம இதை கவனிச்சிடலாம். நம்பிக்கையான நபர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர்களோட தான் நம்ம அதிகமாக இருக்கணும்னு நினைப்போம். நம்ம ப்ராப்ளத்தை சொல்லும்போது அவங்க கவனித்து கேட்டு எஸ், முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாதுங்க, எனக்கு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிடவே கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அடுத்து அவங்க ப்ராப்ளத்தை சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அது. எஸ், அந்த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் தான், யாருக்குன்னா அவருக்கு. நமக்கு எப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்குமோ, அதே மாதிரி தான் அவருடைய ப்ராப்ளத்தை இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் அந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு கன்சியூமரை மீட் பண்ணும்போதோ, ஒரு டீமை மீட் பண்ணும்போது, யார் மீட் பண்ண போனாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்ல வர்றாங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்கணும். எஸ், கேட்குற நபராக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை பிடிக்காத நபர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், நம்மளை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நபராக இருக்குமா, அப்படிப்பட்ட லீடராக இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அவசியமாக முக்கியமானது.